Your time starts now. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தனுஷ்கா. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா ஜெட்லாக் டிசார்டர். சோ இப்போ இந்த டாபிக் கீழே நம்ம ஜெட்லாக்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட காரணங்கள் என்ன, அதுக்கான அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ்னா என்ன, ஜெட்லாகுக்கும் சர்க்காடியன் ரிதமுக்கும் என்ன சம்பந்தம், சுப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ்னா என்ன, அப்புறம் ஜெட்லாகோட ஆபத்து காரணிகள் அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஜெட்லாக் எவ்வளவு காலம் நீடிக்கும், அப்புறம் இதை எப்படி தடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜெட்லாக் டிசார்டர் என்றால் என்ன? ஜெட்லாக் டிசார்டருக்கு இன்னொரு பேரு சர்க்காடியன் ரிதம் ஸ்லீப் வேக் டிசார்டர்னு சொல்றாங்க. இப்போ இதோட காரணம் என்ன? மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நேர மண்டலங்களை அதாவது டைம் ஜோன்ஸை கணக்கிறப்போ உடல்ல இருக்கக்கூடிய உள்கடிகாரம் அதாவது சர்க்காடியன் ரிதமோட சமநிலை பாதிக்கப்படுது. இதனால ஜெட்லாக் வரக்கூடும். சர்க்காடியன் ரிதமுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் சூரிய ஒளி. இரவு நேரத்துல வெளிச்சம் கம்மியா இருக்கும்போது ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்னா பீனியல் கிளாண்ட்ல இருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட சுரப்ப தூண்டுது. இந்த மெலட்டோனின் என்ன பண்ணுனா தூக்க விழிப்பு சுழற்சி அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள ஒழுங்குபடுத்துது. பகல் நேரத்துல மெலட்டோனினோட சுரப்பு குறைவா இருக்கும். இந்த சமநிலை பாதிக்கிறனாலதான் ஜெட்லாக் வரக்கூடுது. சில நேரத்துல ஏர் கேபின் அழுத்தம் அதாவது ஏர் கேபின் பிரஷர் மற்றும் அதிக உயரம் அதாவது ஹை ஆல்டிடியூட், நீரிழப்பு அதாவது டீஹைட்ரேஷன், இது எல்லாம் ஜெட்லாகோடைய முக்கிய அறிகுறிகளாக இருக்கக்கூடிய உடல் சோர்வு மற்றும் தலைவலி இதுக்கான காரணமாகுது. இப்போ ஜெட்லாகோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். ஒண்ணு, தூங்க முடியாம போகும், அப்படி இல்லைன்னா சீக்கிரம் எந்திரிச்சுவாங்க. பகல் நேர சோர்வு இருக்கும் அதாவது டே டைம் ஃபெட்டிக்னஸ். நீங்க வழக்கத்துக்கு மாறா செயல்படுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆஹ் ஒழுங்கான கவனம் செலுத்த முடியாது. மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடல்நிலை சரியில்லாத போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மனநிலை மாற்றங்கள் அதாவது மூட் ஸ்விங்ஸ், ஒரு நேரத்துல சந்தோஷமா இருப்பாங்க, இன்னொரு நேரத்துல சோகமா இருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஜெட்லாகோட காரணம் என்னன்னு பார்த்தோம், அதோட அறிகுறிகளை பார்த்தோம். இப்ப நான் சொன்னேன்ல, சர்க்காடியன் ரிதமோட சமநிலை பாதிக்கிறதுனாலதான் ஜெட்லாக் வருது. இப்ப இந்த சர்க்காடியன் ரிதம் பத்தி நம்ம பார்க்கலாம். சர்க்காடியன் ரிதம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்கடிகாரம், இதுதான் சர்க்காடியன் ரிதம். சர்க்காடியன் ரிதம் என்ன பண்ணுனா இந்த தூக்க விழிப்பு சுழற்சி அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள், ஹார்மோன் வெளியீட்டு, உடல் வெப்பநிலை மற்றும் வளர்ச்சித்தை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம், இது போன்ற முக்கிய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துது. நம்ம மூளையில சுப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு மாஸ்டர் கிளாக், இது என்ன பண்ணும்னா இந்த சர்க்காடியன் ரிதமை ஒழுங்குபடுத்தும். இப்ப இந்த சுப்ராகயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சுப்ராகயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் முன்புற ஹைபோதலாமஸ் அதாவது ஆன்டீரியர் ஹைபோதலாமஸ்ல அமைந்துள்ளது. இதுக்கு ரெண்டு முக்கிய பகுதிகள் இருக்கு. ஒன்னு கோர், இன்னொன்னு ஷெல். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஹைபோதலாமஸ்ல ஆன்டீரியர் பகுதி அதாவது முன்புற பகுதியில இந்த சுப்ராகயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அமைந்துள்ளது. இப்ப நம்ம முதல்ல கோரை பத்தி பார்ப்போம். கோருக்கு நேரடி விழித்திரை உள்ளீட்டை பெறுகிறது. அதாவது ரெட்டினால இருந்து டைரக்டா இன்புட்ஸ் வருது. நிறைய கோர்ல நிறைய நியூரான்கள் நிறைந்துள்ளது. இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணும்னா வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பெப்டைட், அப்புறம் கேஸ்ட்ரின் ரிலீசிங் பெப்டைட், இதெல்லாம் இந்த சர்க்காடியன் ரிதம் பேலன்ஸ்டு சமநிலையில வச்சுக்கும். அடுத்தது கோரோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா லைட் பர்செப்ஷன் அதாவது ஒளி நுழைவதற்கான ஒரு முதன்மை தளமா அமையுது. இப்போ ஷெல் பத்தி பார்ப்போம். நான் கோர்ல சொல்லியிருந்தேன் கோரோட முக்கியமான இன்புட்ஸ் எங்க இருந்து வருதுன்னா ரெட்டினால இருந்து வருது அப்படின்னு. ஷெல்லோட முக்கியமான இன்புட்ஸ் கோர் கிட்ட இருந்து வருது. கோர்ல நிறைய ஏவிபி நியூரான்கள் அதாவது அர்ஜினைன் வாசோபிரசின் நியூரான்கள் நிறைந்துள்ளது. இது என்ன பண்ணும்னா உடம்புல இருந்து சர்க்காடியன் ரிதமை உருவாக்கி அதை பராமரிக்குது.
இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சர்க்காடியன் ரிதம் பத்தி பார்த்தோம், சுப்ராகயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ பத்தி பார்த்தோம். இப்போ ஜெட்லாகோட ஆபத்து காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். என்னென்ன பண்ணுனா என்ன எப்ப என்னென்ன பண்ணுனா ஜெட்லாகோட விளைவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடக்கும் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேர மண்டலங்களை கடக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜெட்லாக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, கிழக்கு நோக்கி பறப்பது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்காடியன் ரிதமை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே அதை நீளமாக்குவது மிகவும் சிம்பிள். இப்ப நம்ம கிழக்கு நோக்கி பறக்கிறப்போ நேரம் கம்மியாகுது, அதனால சர்க்காடியன் ரிதம் குறையுது. சர்க்காடியன் ரிதம் குறைஞ்சா அது ரொம்பவே கஷ்டம், நிறைய இடையூறுகள் வரும். இதனால ஜெட்லாகோட எஃபெக்ட் ரொம்பவே மோசமா இருக்கும். அடுத்தது, விமானத்துல அடிக்கடி பயணம் செய்வது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விமான பயணம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெட்லாக் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இதனாலதான் விமானிகள், வணிக பயணிகள் இவங்களுக்கு அடிக்கடி ஜெட்லாக் வரக்கூடும். அப்புறம் வயசானவங்களுக்கு அடிக்கடி வரும். இது ஏன்னா வயசானவங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை ரொம்பவே கம்மி. நெகிழ்வுத்தன்மைனா பிளெக்சிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அவங்களோட சர்க்காடியன் ரிதம் அந்த நேரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கிழக்கு நோக்கி பறக்கிறது வந்துட்டு ரொம்பவே கிழக்கு நோக்கி பறக்கிறது ஜெட்லாகோடைய ஜெட்லாகோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி படுத்தும் அப்படின்னு. அதுதான் இந்த புகைப்படத்துல நம்ம பாக்குறோம். இப்ப ஜெட்லாக் எவ்வளவு காலம் நீடிக்கும், இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான சர்க்காடியன் ரிதம் இருக்கு, அதை பொறுத்தும் இருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பொறுத்தும் இருக்கு. ஒரு சில பேரு சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாங்க, இதே ஒரு சில பேரு ஒரு வாரம் அவகாசம் கூட எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஜெட்லாகை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். போக வேண்டிய இடத்துக்கு முன்கூட்டியே போய் அடையிறது. இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு பழகி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை அமைக்கிறோம். அடுத்தது, பயணத்திற்கு முன்பு போதுமான அளவு ஓய்வு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா தூங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்ல கவனத்தோட செயல்படுவோம். சோ நம்ம ஒழுங்கா தூங்கி நம்ம ஒழுங்கா எந்திரிச்சோம்னா, நல்ல ஓய்வு எடுத்தோம்னா நமக்கு இந்த ஜெட்லாகோட எஃபெக்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். அடுத்தது, அட்டவணையை சரி செய்தல். அதாவது நம்மளோட ஷெட்யூல நம்மளே நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது. இப்போ நமக்கு கிழக்க நோக்கி பயணம் செய்யறன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ப நம்மளோட தூக்க விழிப்பு சுழற்சி, அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிளை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, பிரகாசமான ஒளி வெளிப்பாட்டை முறையாக கணக்கிடுதல். நமக்கு வந்துட்டு இப்போ நியூயார்க்ல இருந்து பாரிஸ்க்கு நம்ம பயணம் செய்யறோம்னா, நியூயார்க்ல இங்க இரவு நேரமா இருந்துச்சுன்னா பாரிஸ்ல பகல் நேரமா இருக்கும். இது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ப நம்மளோட தூக்கத்தை நம்ம செஞ்சுக்கணும். அடுத்தது, நீரேற்றத்துடன் இருப்பது. பயணம் செய்யறதுக்கு முன்பு, பயணம் செய்யும் போதும், அப்புறம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய தண்ணி குடிக்கணும். இது தண்ணி ஒருவேளை குடிக்காம நீங்க டீஹைட்ரேட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வு வரக்கூடும், அப்புறமா தலைவலி ஜாஸ்தி வரும். சோ இதெல்லாம் கம்மிப்படுத்துறதுக்காக நீங்க எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கும். அடுத்தது, பயண தூக்கம். இப்போ நீங்க போய் சேர வேண்டிய இடம் இரவு நேரமா இருந்துச்சுன்னா நம்ம விமானத்துல தூங்க முயற்சி செய்யணும். ஒருவேளை போக வேண்டிய இடம் பகல் நேரமா இருந்துச்சுன்னா நம்ம தூங்க தூக்க வர்றதுக்கான உணர்வை நம்ம கட்டுப்படுத்தி தூங்காம இருக்கணும். இது நம்மளோட உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படி நம்ம ஜெட்லாக்ல இருந்து இது பண்ணலான்னு. முதல்ல நம்மளோட தூக்க விழிப்பு சுழற்சியை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். நல்லா தூங்கி எந்திரிக்கணும், எப்பவும் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கணும், நல்ல ஓய்வு இருக்கணும் நமக்கு. அப்புறம் மெலட்டோனின் வந்துட்டு நான் சொன்னேன், தூக்க விழிப்பு சுழற்சியை வந்துட்டு அது சமநிலையில வச்சுக்கும். இந்த சமநிலை அடையாத காரணத்தினாலதான் ஜெட்லாக் வருது. சோ அதனால நமக்கு வந்துட்டு இந்த மெலட்டோனின் பில்ஸ் அப்படின்னு அவைலபிளா இருக்கும். இந்த மெலட்டோனின் பில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம வந்துட்டு ஜெட்லாக்ல இருந்து மீளலாம். அப்புறம் ஐவி தெரப்பி யார் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யார் யார் டீஹைட்ரேட்டடா இருக்காங்களோ, இல்ல அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் சமநிலையில இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஐவி தெரப்பி யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பண்றது மூலியமா நம்மளோட ஜெட்லாக வந்துட்டு கம்மிப்படுத்தலாம். நன்றி.